கர்த்தரும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மேன்மையானவைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியா புஸ்தகம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத் நேச்சராலே பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் அவர்கள் படுகிற அவஸ்தைகளையும் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அவர்கள் படுகிற அந்த கண்ணீரின் வாழ்வையும் காண்கிற எரேமியா, ஏன் இப்படி இவைகளையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ராஜாக்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மிகவும் ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டிய நீங்கள் ஏன் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள், ஏன் இப்படி வேதனைப்படுகிறீர்கள், என்ன ஆயிற்று என்று சொல்லி அங்கே அவன் அந்த ஜனங்களை நிலைமையை குறித்து பரிதாபத்தோடு கண்ணீரோடு கூட வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறான். அதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா, நீ ராஜ அபிஷேகத்தினாலே ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா, நீ வேலைக்காரனை போல வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் வேதனைப்படுகிறாயே, ஏன் இந்த காரியங்கள் உனக்கு சம்பவித்தது அப்படி என்று சொல்லி இதை புலம்பி அழ ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஜனம் தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ராஜ அபிஷேகம் தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுக்குரிய வாழ்வின் நன்மைகளை இழந்து ஏதோ ஒன்றிலே போய் அடிமைப்பட்டு விடுகிறார்கள். ஒன்றில் பாவத்தில் அடிமைப்படுகிறார்கள், இல்லையென்றால் உலகத்தின் மாயைகளில் அடிமைப்பட்டு விடுகிறார்கள், இல்லையென்றால் கடன் பாரங்களிலே அடிமைப்பட்டு விடுகிறார்கள். ஏதோ ஒன்றிலே அடிமைப்பட்டு அங்கிருந்து வேதனைப்படுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகளை கவனிக்காமல் போனதினாலே இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாயிருந்தும் சிறை இருப்பின் வாழ்க்கையை அங்கே அனுபவிப்பதையும் வேதனைப்படுவதையும் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்தும் அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். இனி நாம் அடிமைத்தன வாழ்க்கை வாழாதபடி நம்மை விடுவித்திருக்கிறார். அப்படி சுதந்திரமாகவும் தேவ சமாதானமாகவும் தேவ நன்மைகளால் நிறையப்பட்டு ஆண்டவருக்குள் களிகூறுகிற ஒரு வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். மறுபடியும் ஏதோ ஒன்றிலே போய் சிக்கி ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்றால் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவன் சொன்ன ஆலோசனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளாததே அதற்கு காரணமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதை உணர்ந்து கொண்டு, ஒருவேளை இன்னும் என்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வின் அடிமைத்தனங்கள் மாறவில்லை, நான் இன்னும் வேதனைப்படுகிறேன் என்கிற நிலை இருக்குமாயின் தேவனிடமாய் கண்ணீரோடு கூட திரும்புவோம். கர்த்தருடைய பிரமாணங்களை நம்முடைய வாழ்வில் கைக்கொள்ள ஆரம்பிப்போம். கர்த்தராகிய தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க அந்த அபிஷேகத்தின் வல்லமையையும் மகிமையும் இழந்து நாம் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த இடத்திலிருந்து உணர்வடைந்து வெளியே வருவோம். தேவனுடைய கரம் நம்மை மறுபடியும் கட்டி எழுப்பி அரவணைத்து ஆசீர்வதித்து நம்மை செமையாய் நடத்த ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கரங்களுக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிற உண்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரராகவும்
சமாதானமாகவும் செம்மையாகவும் வாழ எங்களை அடிமைப்பட்டு கிடந்த பாவத்திலும் உலகத்திலும் பிசாசின் வல்லமைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த எங்களை கிருபையினாலே மீட்டு ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். பின்பும் நாங்கள் ஆண்டவரே ஒரு அடிமைத்தனத்துக்குள் இஸ்ரவேல் சிக்கினது போல சிக்குகிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்காததே காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். தகப்பனே, அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் எங்களை மீட்டு உம்முடைய ஆசீர்வாதமான நன்மைகளை அனுபவிக்க நடத்தி செல்லும். இந்த அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். எந்தெந்த விஷயங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்தந்த விஷயங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி ராஜ மேன்மையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நடத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.